ஜப்பானில் புல்லட் ரயிலில் பயணித்த பிரதமர் நரேந்திர மோடி செமிகண்டக்டர் துறையில் இந்தியா ஜப்பான் கூட்டாண்மையை வலியுறுத்தினார். ஜப்பான் பயணத்தின் இரண்டாவது நாளில் பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் ஷிகெரு இஷிபாவுடன் புல்லட் ரயிலில் டோக்கியோவிலிருந்து செண்டாய் வரை பயணம் செய்தார். அப்போது கிழக்கு ஜப்பான் ரயில்வே நிறுவனத்தில் பயிற்சி பெறும் இந்திய ரயில் ஓட்டுநர்களை சந்தித்து பிரதமர் மோடி கலந்துரையாடினார். பின்னர் இரு நாடுகளின் பிரதமர்களும் செண்டாயில் உள்ள டோக்கியோ எலக்ட்ரான் லிமிடெட் தொழிற்சாலையை பார்வையிட்டனர். அங்கு பயிற்சி அறை மற்றும் உற்பத்தி ஆய்வகத்தை ஆய்வு செய்த மோடி நிறுவன நிர்வாகிகளுடன் கருத்துக்களை பரிமாறினார். இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில் செமிகண்டக்டர் துறை இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பின் முக்கிய தளமாக இருக்கும் என்றும் இந்தியா சமீபத்திய ஆண்டுகளில் இத்துறையில் பெரிய முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் எதிர்காலத்திலும் வேகமாக முன்னேறும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். டோக்கியோவில் ஜப்பானின் 16 மாகாண ஆளுநர்களை மோடி சந்தித்தார். மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டாண்மையின் திறனையும் எடுத்துரைத்தார். இந்த சந்திப்புகள் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதாரம், தொழில்நுட்பம், ரயில் துறை மற்றும் செமிகண்டக்டர் தொழில் தொடர்பான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வுகளாக கருதப்படுகின்றன.